இன்றைக்கி நம்ம தயாரிப்பு ஹார்லிக் ஹனி சிக்கன். இது காரணியும் தாரணியும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன வாங்கிட்டு எண்ணெய் கலந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அதை எப்படி செஞ்சாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாங்க. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்புக்கு சேர்த்துக்கிட்டாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டாங்க. மஞ்சத்தூள், பெப்பர் பொடி 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு முட்டை உடைச்சிட்டு அந்த மஞ்சக்கரு எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து அதையும் கூட சேர்த்துக்கிறாங்க. அதையும் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிதுங்க. சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. காரம், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், பெப்பர் பொடி, சோயா சாஸ் இதெல்லாம் ஒன்றா உங்களுக்கு கலங்குற மாதிரி நல்லா தவட்டி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிச்சு. எடுத்துட்டு அப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவில் இது நல்லா துவட்டி எடுத்துக்கிட்டாங்க. சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து துவட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு துவட்டின சிக்கனை திருப்பி பொரிச்சு எடுக்கிறதுக்காக வடச்சட்டியில் ஒரு 1/2 லிட்ரு கொஞ்சம் கம்மியாக அது மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு, சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டு சிக்கனை மாவு துவட்டி வச்சுருந்தது எல்லாம் மசால் கலந்த மாவு துவட்டின சிக்கன் ஒன்று ஒன்றா சேர்த்து கார்னி ஒன்றா சேர்த்து அதை பொரிச்சிக்கிட்டு இருக்குது. கார்னி பொரிக்குது. கார்லிக் ஹனி சிக்கனை கார்னி பொரிச்சிட்ருக்குது. கார்னியும் தார்னியும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா 3 பேர் லைனாக வருது. காரணி, தாரணி, கார்லிக் ஹனி சிக்கன் அப்படி வர்றதுக்காக நான் திருப்பி ஒரு விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பொரித்து சிக்கனை உங்களுக்கு எல்லாம் சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் அந்த சைடு அந்த அன்னைக்கு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிக்கன் குழம்பும் அது கொஞ்சம் வித்தியாசம் செஞ்சுருந்தேன். எந்த மசாலும் போடாமல் அந்த சிக்கன் குழம்பு வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறம் தான் போட முடியும். ரொம்ப லென்த்தாக போர் அடிக்குங்கிறதுக்காக அதை அடுத்ததில் சேர்த்துக்கலான்ட்டு கார்லிக் ஹனி சிக்கன் மட்டும் இப்போ ரெடி பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் போட்டு பொரித்து போட்டு எடுத்து வச்சுக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் சட்டி வச்சுட்டு ஒரு எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50 மில்லி அளவுக்கு ஊற்றிக்கிச்சுங்க. அது பூண்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தாங்க. அது ஒரு 50 கிராம் இருக்கும். பூண்டு வெட்டி வச்சு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறுக்கி விடுதுங்க. பொறுமையாக அடுப்பை கம்மியாக வச்சு பொறி விட்டுட்ருக்குது. கார்னிகாக தான் பொரிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரும்போது உங்களுக்கு அந்த பூண்டோட டேஸ்ட்டே சுத்தமாக டோட்டலாக மாறிடும். அப்படி நேரடியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அந்த பூண்டுவே. அதுக்கப்புறம் அது கூட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டாங்க. இந்த வெள்ளை எள்ளும் அப்படி பச்சையாக சாப்பிட்ற பாத்தில் தான் இருக்கும். அது பொரியும் போது இன்னும் நல்லாவே இருக்குன்னு வைங்களேன். வெள்ளை எள்ளு சேர்த்து அதை பொரி விட்டுட்டு
திருப்பி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் வந்து இல்லை சாரி சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் பொரிஞ்ச பூண்டு வெள்ளை எள்ளோட சேர்த்து அதுவும் சேர்த்து கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு விட்றாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த பதத்துக்கு சோயா சாஸுங்க வந்துட்டு அதுவும் கொஞ்சம் இதான கடைசியில் வந்து சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதோட கலக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. சேர்த்து இது நல்லா வந்து இதோட பிடிக்கிற அளவுக்கு நல்லா துவட்டி அதோட சூடு படுற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வடை சட்டியில் துவட்டி எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து தேன் கலந்துக்கிறாங்க. இதில் இந்த தேன் இந்த காரம் இதெல்லாம் சேரும்போது இந்த டேஸ்ட்டு எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சாப்பாடோடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி வந்து உங்களுக்கு போக வர நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இது இன்னும் பிரியாணிக்கு அது மாதிரி இருந்து இன்னும் நல்லா இருந்திருக்கு. அந்த அன்றைக்கி நாங்கள் ஒயிட் ரைஸுமே குழம்பும் தான் செஞ்சுருந்தோம். இன்னும் பிரியாணி டிஃபன் ஐட்டத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நைட் நேரத்துக்கு டின்னருக்கு அது மாதிரிலாம் ரெடி பண்ணும்போது நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள்.